வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் சுகமாக இருப்பீங்கள்ன்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பதிவு செய்ய போகிறோம். என்ன சமையல்னு சொன்னால், இது இந்த பாதாமின்னு சொல்கிறது, இங்கே பாதாமி சொல்கிறது. ஆனால் சுறா திருக்கைகள் மாதிரி தான் அது நல்லா இருக்கும். குழம்பெல்லாம் வெந்தயம் போட்டு நல்லா வைக்க நல்லா இருக்கும். அப்போ அதை தான் சமைப்போம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் வரையும் பறத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். எங்களோட விரும்பி சாப்பிடுவீங்க. அதோட கத்தரிக்காய் வெள்ளைக்கறியும் வச்சுட்டு வைப்போம்னு சொல்லி இன்றைக்கு சமையலை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ வாங்கோ என்னென்ன சமைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சமையல் ஆரம்பித்தாச்சு. இங்கே கத்தரிக்காய் வெள்ளைக்கறி அவிஞ்சோன்ட்ருக்கு. இங்கே சோறு புத்தரிசி போட்டு கவிஞ்சிருக்கு. அடுத்தது கட்டி வச்சிருக்கு குழம்புக்கு கட்டி வச்சிருக்கிறேன். வதக்க போகிறேன். இனி அந்த வறுக்கிறதுக்கு மீனையும் கவிப்போம். அதையும் கொண்டு வந்து வச்சுட்டு பார்ப்போம். கட்டி காஞ்சிட்டுது. எண்ணெயை விடுவோம். குழம்புக்கு தேவையான ஒலிவெண்ணெய் தான் நாங்கள் பாவிக்கிறது. நல்லா இருக்கும் இந்த மீன் கறி. பாதாம் மீன்ன்ற இதுதான், ஆனால் இருக்க சுறா மாதிரி டேஸ்ட் வெஞ்சட்ட மீன். இந்த பச்சை மிளகாய் கழுவி போட்டதில் தண்ணி பெருக்கி வெங்காயத்தையும் போடுவோம். வெங்காயம் மதம் கட்டும் வதங்கிய பிறகு அங்கால இதில் வரைச்சிட்டு மீன் அதுக்கு வெங்காயம் மதங்கிட்டு நான் தெரிஞ்சிட்டேன் போகிறேன். இதோட இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் சேர்ப்பேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட் அதுக்கு முன்னாடி வெந்தயத்தையும் சேர்ப்பேன். வெந்தயம் தான் முக்கியமான பொருள். மீன் குழம்புக்கு என்ன மீண்டாலும் வெந்தயம் போடும். நிறையவே போட்டிருக்கேன். வதக்கிட்டு தான் இஞ்சி உள்ளியை சேர்க்கணும். வதங்கட்டும். வதங்கியதுன்னு பார்ப்போம். இப்போ வதங்கிட்டு வெந்தயம் இஞ்சி உள்ளியையும் சேர்த்து வதக்கும். இதோட பழைய சண்டுக்கு சொல்லுங்க தக்காளி பேஸ்ட் போடணும். உடைக்குள்ளதான் வதங்கிட்டு பேஸ்ட் போடுவோம்.
பேசி முடிஞ்சது ஆக்குமால்ட்டு புதுசாக்கும் பழசு எடுத்து கொண்டு பார்த்தா பழசு முடிஞ்சது இப்போ புதுசு எடுத்துச்சு. தக்காளி பேஸ்டையும் போட்டுட்டு பழப்புளியும் பெற்றதானே கொஞ்சமாக சேர்த்து அப்போ இனி தேவையான அளவு தண்ணி விடுவோம். தூளையும் போடுவோம். போட்டு காணும் எனக்கு ஃபுல்லாக 4 கரண்டி போட்டு தண்ணி வந்துட்டு நேரம் வந்து ஒன்று டக்குன்னு சமைச்சிட்டு ஓடும். குழம்பாச்சி வச்சுட்டு குழம்பு கொதிக்கட்டும். கத்திரிக்காயை பார்க்கணும். பார்த்துட்டு பார்ப்போம். கொதிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம். கொஞ்சம் பற்றிட்டு நல்ல ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே டக்காண்டு தண்ணி விடக்கூடாது. அதெல்லாம் நான் கூட விடையிட்டு பத்தட்டு வந்துட்டு கொதிக்கட்டு. இப்போ விடலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதே கொதிக்கட்டும். கொதிச்சா அப்புறம் தான் மீன் போடுவோம். மூடிடுவோம். இஞ்சால இது வரைக்கு மீன் ரெடி ஆகிட்டுது. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு பார்ப்போம். இப்போ எங்களை மீன் குழம்பு கொதிச்சு அப்போ மீன் உப்பு தூள்லாம் பிரட்டி வச்சதை போடுவோம். தெருக்கி மீனை போட்டாச்சு. மீன் ஃபுல்லாக அவிக்கணும். இஞ்சால வரைக்கு சட்டி வச்சிருக்கு. சட்டி காஞ்சிட்டுது. நான் கத்தரிக்காய் சேர்த்து தான் தாளிக்க போகிறோம். அப்போ தேவையான சித்தலை எடுத்துக்கொண்டு தாளிச்சிட்டு இப்போ இந்த எடுப்ப மிளகாய் எடுத்து கத்தரிக்காய்க்கு போடுவோம். ஒலி பண்ணே தானே அப்போ ஒலி பண்ணியை விடுவோம். மிளகாயம் போட்டு வெங்காயம் இருந்திருக்குது. இதில் என்னடாடும் சரி பித்தல் வதங்கட்டும். வதங்கியும் பார்ப்போம். எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் தாளிக்கும். கத்தரிக்காய் மர வெங்காயம் வதங்கட்டும். வாங்கியதும் சாப்பிடும். இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்குது. கொஞ்சம் உப்பு போடும். முதல்ல போட்டால் தானே பிரட்டிடுது. கொஞ்சம் பத்தாம தட்டி விட்டுட்டு இப்போ ஓகே. இப்போ ஓகே. கொஞ்சம் பழப்புளி இதில் வெங்காயம் வதங்கி கொண்டு வரைக்கும் பழப்புளியை கிளப்போம். இப்போ சரியான பழப்புளியை
பலாப்புளி விட்டால் தான் குழம்பு அடிக்கும் பெறும் டேஸ்டாக டேஸ்ட்டும் போட்டால் தானே அதுக்கும் அடிக்கிறது தான் அதுவும் போடுறது எங்கட வரைக்கும் எங்கட பலாப்புளியும் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். நான் ரெண்டும் சேர்ப்பேன். நல்லாயிருக்கு. தினியும் கொஞ்சம் வைக்க விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பழம் விட சூப்பராக கரை ரெடியாகி இங்கால வதங்கி கொண்டு கத்தரிக்காய்க்கும் வரைக்கும் இது வதங்கட்டும். அதுக்கடையில் வரையும் விளப்பான் எல்லாம் ஆறிட்டுது. இந்த முள் இருந்தால் அதை க்ளீன் பண்ணி போட்டுட்டு பெருசாக இல்லை சும்மா அந்த நம்ம வெறுந்தாங்க சுறாக்கள் இருக்கிற மாதிரி சும்மா வேறு கடை ரெண்டுட்டு இப்படியான மீன் தான் விருப்பம். சின்னாக்கள் இப்படியே உடைச்சிட்டு பார்ப்போம். எல்லாம் நான் சாய்ச்சிட்டு இப்போ தேவையான மீனுக்கு தேவையான மிளகு மஞ்சள் முதலம் போட்டது தானே கொஞ்சம் போடலாம். சீரகம் கொஞ்சம் கூட போடலாம். ஓகே, இதை பிணைஞ்சு விடுவோம்படியா பெரும்படியா அங்கே வதங்க விட்டான். வெங்காயம் கத்திரிக்காய் கொஞ்சம் போட்டுட்டு இன்னொன்று நீரம் வந்துட்டு கடகடண்டு விடுவோம். இப்போ என்ன செய்யறது, விடிய சமைச்சு வச்சா தானே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தால் வந்து சாப்பிட கணக்காக இருக்க. சூடாக்கி போட்டு கொடுத்தா சாப்பிடலாம். சாப்பாடு முக்கியம் இல்லை, அப்போ சமைக்க வேணும் கட்டாயம். இப்போ நாங்கள் வதங்கின ஒரு பார்ப்போம். வெங்காயம் இப்போ எங்களோட வெங்காயம் வதங்கிட்டுது. கொஞ்சம் கத்திரிக்காய் அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு நான் கொஞ்சம் தாளிப்பு போட்டால் காணும். இப்போ தேவையான செத்தலையும் வெட்டி போடும். பொரிஞ்ச செத்தல் தானே. இப்போ கத்திரிக்காய்க்காண்டி நான் வெட்டி போட இல்லை. அப்போ அதை எடுக்கணுமென்றதுக்காண்டி ஏன்டா இதுக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சு போயிட்டு மாட்டேன். அதுக்கும் தாளித்தபடியே புரியும்பாருங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இஞ்சி பூண்டு போடணும்ல. இஞ்சி பூண்டை போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வெங்காயம் குழம்பு கொதிச்சிட்டுது. கொஞ்சம் தேங்காய் பால் விடணும். வைக்குவோம். இப்போ கொஞ்சம் தான் விட போகிறேன். தேங்காய் கொஞ்சம் சுடுதானி கரைச்சிட்டு விட்டால் சரி தான். நல்லா இருக்கு. பாருங்க எப்படி திக்காக வந்துட்டு கறி. குழம்பு ரெடி. கொஞ்சம் வதங்கிட்டு இனி பிரிஞ்சு வச்ச மீன் இந்த போட சரி குடைக்குவோம். இஞ்சி புள்ளி வதங்கிட்டு இஞ்சி புள்ளி எல்லாம் இந்த மிக்ஸ் பண்ணின மீனை போட்டு வதங்கட்டும். வதங்கி இப்போ மூட்டை அடித்து வச்சிருக்கிறேன். இனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு உப்பு சேர்த்து இந்த வரைக்குள்ளே சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு நிறைய கிளறி விடுவான். செம்மையாக இருக்கும். பறை தனியாக வேண்டா சாப்பிட மாட்டேங்க. மீன் நண்டு வச்சுட்டு முட்டை சேர்த்தா தான் சாப்பாடுறாங்க. முட்டை வரண்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் இந்த முட்டைக்கு தேவையான மிளகையும் போடுவோம். மிளகு முதலும் போட்டேன்னா தானே முட்டைக்கு தேவையான மிளகு தூக்கலை இருந்தால் தான் வர சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பர். சரியோ, இது முட்டையும் ரெடி ஆகிட்டுது. இதையும் கழுவி வச்சுட்டு எல்லாம் கழுவி வச்சாச்சு. இனி கடண்டு பூர வேலையை தான் பார்ப்போம். நேரம் வச்சுது. ஓகே, எல்லாம் ரெடி ஆகினது பார்ப்போம். இப்போ கூட ரெடி ஆகிட்டுது. மீன் அவிக்க தண்ணி கொஞ்சம் வந்தது, அதையும் முடியும் உள்ளாருன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது அவிக்க தண்ணி. சரி, அதையும் கழுவி வச்சுட்டேன். எல்லாம் முடியுது. அங்கே மீன் குழைச்சிட்டு மீன் எல்லாம் ரெடி ஆகி மேசைக்கு வைக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு பாதாம் மீன் குழம்பு வச்சுருக்கு, கத்திரிக்காய் பால்கறி, பாதாம் மீன் ஒரு பறை, குத்தரி சோறு குழம்பு எல்லாம் வச்சுட்டேன். இதுதான் எங்களுடைய மதிய உணவு இன்றைக்கு. இப்போ காலையிலேயே சமைச்சாச்சுது. நான் வேலைக்கு போகிறோடைய இனி வந்து சாப்பிடுவோம். பிள்ளைகளும் பெறட்டும். இத்துடன் நான் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். இந்த காணொலி எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். பாய் பாய்.